நீங்க செய்தியாளர் கிடையாது, எங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க செய்தியாளர் கிடையாது, நாங்க சொல்றோம் எங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க நான் உங்களை எல்லாம் வந்து சொல்லல, உங்க பத்திரிக்கை அயோக்கியம் சொல்றோம், நான் உங்களை சொல்லல. ரைஸ் தப்பா நான் கேஸ் வைக்கிறோம். உங்களோட நீங்க தனிப்பட்ட முறையில் வந்து அதெல்லாம் வைக்க முடியாது. எங்க வேண்டாம், நான் பத்திரிக்கை அவசியமே இல்லை. பத்திரிக்கையை நான் பார்க்கிறேன். நான் தர விரும்பலைங்க, நீங்க தர விரும்பலைங்க. பத்திரிகையாளர் படம் உங்களுக்கு அனுப்பலைங்க. உங்களுக்கு அனுமதி இல்லாம சொல்லல, உங்களுக்கு அனுமதி இல்லாம சொல்லல. நாங்க உங்களுக்கு கூப்பிடல, எங்களுக்கு வேண்டாம். நாங்க சொல்லாதெல்லாம் பொய் செய்தி எல்லாம் போடக்கூடியவங்கள கலவரத்தை பண்ணக்கூடிய தமிழ் நீங்க பத்திரிகையாளர் கிடையாது சார். நீங்க பத்திரிகையாளர் கிடையாது. நீங்க நீங்க நாங்க வேணாம் சொல்லிட்டோம்ல, நாங்க வேணாம் சொல்லிட்டோம்ல. நாங்க தான் நடத்துறோம், நாங்க தான் வேணாம் சொன்னோம். இங்க வந்து சொல்லியாச்சுங்க, எங்களுக்கு பத்திரிகை தேவையில்லைங்க. இது மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். கம்ப்ளைண்ட் அதுதான் பிரச்சனை. நீங்க செய்தியாளர் கிடையாது, எங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க செய்தியாளர் கிடையாது, நாங்க சொல்றோம் எங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க எங்களுக்கு தேவையில்லைங்க. சார் நான் உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் சொல்லல. உங்க பத்திரிகை வேண்டாம் சொன்ன, நீங்க வேண்டாம் நான் சொல்லல. நீங்க வந்து தரம் வந்து உட்காருங்க, உங்க பத்திரிகை எங்களுக்கு வேண்டாம், நீங்க வந்து உட்காருங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. உங்க பத்திரிகை வேண்டாம் தான் சொல்றோம். எங்களுக்கு உங்க மேல எந்த பிரச்சனையும் கிடையாது சார். நீங்க நல்லவர் தான் சார். உங்க பத்திரிகை அயோக்கிய பத்திரிகை சார், அவ்வளவுதான் விஷயம். யாரும் சொல்லணும் ஆர்எஸ்எஸ் ஓடுதுங்க. ஆர்எஸ்எஸ் பத்திரிகை தேவையில்லைங்க, எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்க விருப்பம் சார், நாங்க வேண்டாங்க. பொதுவான இடத்துல நாங்க யாருக்கு பத்திரிகை செய்தி தரணுமோ நாங்க கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஏன் சொல்றோம்னா, போன வருஷம் அமரனுக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுத்தப்ப நாங்க சொல்லாத விஷயத்தை சொல்லி பரப்பி எங்களுக்கு எதிராக பெரிய பிரச்சனை உருவாக்குனது மன்னிப்பு கேட்கல. நாங்க கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், அந்த செய்தியை திரும்ப எடுக்கல. அப்ப சொல்ற செய்தி பொய் செய்தி பரப்புறது நாங்க போய் ஊடகமா பார்க்க முடியும்? அது எங்களுக்கு யாரு நிறுவனமா இல்ல, எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேவையில்லை, பத்திரிகை தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை. நீங்க எல்லாத்தையும் கூப்பிடல சார், நீங்க வேண்டாம், எங்களுக்கு பத்திரிகை வேண்டாங்க. அடுத்த முறை பத்திரிகை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் விஷயம். பார்த்தோம், எங்களுக்கு தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் காரணம் வந்து பத்திரிகை நடத்த அவசியமா? நீ நாக்பூர்ல நடத்து, நீ நாக்பூர்ல நடத்து, வட இந்தியாவில் நடத்து, இங்க எதுக்கு நடத்துற? உன்னை யாரு கேட்டா? இது எங்க ஊர்ல நான் நடத்தக்கூடாது, அவ்வளவுதான். எங்க ஊர்ல உன்னை யாரு விட்டா? நீ நாக்பூர்ல நடத்து, வட இந்தியாவில் நடத்து, கலவரம் பண்ணு, பொய் செய்தி பரப்பு. இது தமிழ்நாடியா? தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ் காரன் விட மாட்டாங்க சொல்லிட்டாங்க. உங்க பத்திரிகை இனிமே நீங்க எங்க பிரஸ் மீட் வந்துச்சுன்னா நான் விட மாட்டேன். நீ பத்திரிகை கிடையாது, நீ கலவரக்காரனுக்குப்பா. உங்க பத்திரிகை கலவரக்காரன், தயவுசெய்து வேற பத்திரிகை வேலை பாருப்பா. உன் நல்லதுன்னு சொல்றோம், நீ வேற பத்திரிகை போய் வேலை பாரு. இந்த பத்திரிகை வேலை பார்க்காது, இது பத்திரிகையே கிடையாது, இது பத்திரிகையே கிடையாது. இது பத்திரிகை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். முன்னாடியே நீங்க சென்னை பத்திரிகை பண்றதுல சேனல்ல வந்து நீங்க அலோவ் பண்ணல, நான் வந்து நீங்க கூப்பிடாதீங்க அப்படி நீங்க சொல்லிருக்கணும். சொல்லிருந்தா நாங்க வந்து நீங்க சொல்றாங்க, இப்ப சொல்றோம் வேண்டாம் சொல்றோம். சுயமரியாதை இருந்ததுன்னா சூடு சொல்றாங்கன்னா வர மாட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க அப்பலாம் பேச மொத்த பத்திரிகையாளர் அவமதிக்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க. நீங்க பத்திரிகையாளர் கிடையாது சார், உங்கள பத்திரிகையாளர் கிடையாது. நாங்க உங்க பத்திரிகையை நான் பத்திரிகையா பார்க்கல சார். நீங்க ரொம்ப நல்லவரே, நான் உங்களை எல்லாம் வந்து சொல்லல. உங்க பத்திரிகை அயோக்கியம் சொல்றோம், நான் உங்களை சொல்லல. ரைஸ் தப்பா நீங்க சொல்லாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.